மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை வாய்க்கு வந்தபடி அவதூறா, வாடா போடா, ஒத்திக்கு வாடா இப்படிலாம் பேசுகிறத எப்படி ஒத்துப்பாங்க? அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும். இதுக்கு முன்னே ஆண்டவர்கள், ஆளப்போகிறவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யாரை வேணாலும் இருக்கணும். எது சொல்கிறேன்னா, முதல்வர் விஜயை நீங்கள் பாட்டுன்னு உட்காந்து தாறுமாறாக நின்று புது மேடையில் அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகளில், சொல்ல முடியாத வாக்கியங்களில் பேசி போடுறீங்க. அது எப்படி ஒரு ஏற்றுப்பாங்க? இப்போ அவர் சரி முதல்வரே பெருந்தன்மையாக ஏதாவது பேசி போட்டாங்க விடுங்க அப்படின்னா கூட, அவர் சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவர் மீது அன்பு கொண்ட கட்சி நிர்வாகிகள், பார்க்குற பொதுமக்கள், தொண்டர்கள் இவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஏங்க இப்படியே நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா பயம் இல்லாமல் பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்கள் பேசுங்க. கருத்து சுதந்திரம் கண்டிப்பாக உண்டு. ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் உண்டு. அதற்காக அவதூறான பேச்சு, எல்லை மீறிய பேச்சு, ஆபாச பேச்சு, அது யார் முதல்வராக இருந்தாலும் கூட சரி, அது கூடாது அப்படின்னு. இது என்ன இப்போச்சுன்னா, குறிப்பாக இந்த தாவேக அரசு திமுகவுடைய எம்எல்ஏக்களாகவே குறி வச்சு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. எம்எல்ஏக்களாக போய் அவங்கள பிடிக்கிறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய அடக்குமுறை. எங்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் கிடையாதா? இது என்ன ஜனநாயக நாடா? இது தமிழ்நாடா? இல்லைன்னா விஜய் அவர் தான் சினிமாவில் ஹீரோன்னு பார்த்தா நிஜத்துலேயும் அவர் ஹீரோன்னு அவரை நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணுறாரா? எங்கள் வாயை அடைக்கிறாரு, எங்கள் குரல் வலையை நசுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்னங்க? ஒரு காண்டோடைய வெளிப்பாடு தானே. நான் யாரை சொல்கிறேன்னா, இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் கோயில்பட்டியில் பேசின அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்கிறாரு? சட்டசபையில் உங்கள் அப்பா எங்கே காணோம் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். நான் அதுக்குள்ளே ஏங்க படபடன்னு கொந்தளிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு முதலமைச்சராக கேட்டிருக்கு. இதே சட்டசபையில் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிக மோசமான, நான் சொல்கிறது மிக மோசமான 2 தரப்பு எவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்குது. எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் ஏங்க பரபரப்புன்னு பொறிக்கிறீங்க அப்படின்னு. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். கபன்னு கிளம்பி வெளியே போகிறாங்க சட்டசபையை விட்டு. இனிமேல் கதவை வச்சு பூட்டணும் அப்படின்னு சொன்னது அத்தனை பேரும் கைத்தட்டினாங்க. இதுதான் சரியான ஒரு விஷயம். கேள்விக்கு சட்டசபையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே உட்காரும் போது எங்கள் பிரச்சனையை பேசாமல், சரி பிரச்சனைகள் பேசலனாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஏங்க நீங்கள் அங்கேருந்து ஓடி வரீங்க? அந்த சட்டமன்ற கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி ஏன் வரீங்க நீங்கள் அப்படின்னு இந்த கேள்வி தான் கேட்டார். இதற்கு அவர் என்ன சொல்கிறாரு, பேசியிருக்காரு விளாத்திக்குளம் எம்எல்ஏ. என்ன நீ கதவை சாத்திடுவேன், உங்கள் அப்பா உங்கள் தந்தையார் எங்கன்னு எப்படி நீ கேட்கலாம்? நீ எப்படி கேட்கலாம்? எலும்பை முறிச்சிடுவேன், கதவை நீ பூட்டிப்பார், எலும்பை முறிச்சிடுவேன் அப்படின்ட்டு ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு பொது மேடையில் அவதூறான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை, அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினா அந்த அரசு சும்மா இருக்குமா? எந்த அரசு தான் சும்மா இருக்கும்? ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மீடியாக்களில் எவ்வளோ பேர் பேசினாங்க? அவரை எதிர்த்து யார் பேசினாங்க? பேசவே இல்லையே. எதிர்கட்சிகள் பேசினா நீங்கள் சும்மா விட்டுருந்தீங்களா? கண்டிப்பாக இல்லையே. அப்புறம் அதுக்கு முந்தைய ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இங்கே எந்த பேசிட்டு சும்மா இறங்கிட முடியுமா? இம்மிடியட்டாக வழக்கு பதிவு செய்யப்படும். ஊடகங்கள் அத்தனை பேரும் கையை கட்டி வாயை பற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு செய்தி போட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே கேஸ். அப்படி ஒரு ஊடகங்களே இரும்பு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதுதான் உண்மையான ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறைன்னு சொல்லலாம். ஆனால் சொல்கிற மாதிரி கோடான கோடி இளைஞர்கள் வாக்களித்து இன்றைக்கி ஒரு முதல்வராக, இளைஞர்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வரை ஒரு 2ஆம் தர வார்த்தைகளில் பேசுவது தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் அது பேசிட்ட பிறகு அப்புறமா கைது பண்ணிட்டீங்க, எங்களை அடக்குமுறை பண்ணுறீங்க, எங்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கிறீங்க, இப்படிலாம் சொல்கிறது எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? அவர் மேலே 3 பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சு வச்சுருக்கோம். வழக்கு பதிவு என்னென்னா போலீஸ் கைது பண்ணிட்டாங்க அப்படின் போது ஏங்க அவங்க ஒரு எம்எல்ஏ. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, செந்தில் பாலாஜி கூட ஓடினாருன்னாங்க இல்லைங்களா? அவர் ஒரு விஐபிங்க, விவிஐபி. அவர் அமைச்சராக இருந்தவர்
அவர் பல துறைகளில் இருந்தவர் அவர் நன்கு அறியப்பட்டவர், மீடியாக்கள் இல்லை, மக்களிடம் நன்கு அறியப்பட்டவர். அவர் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, போலீஸ் வழக்கு பண்ணி போய் விசாரிக்க போகிறாங்க. நீங்கள் ஜாமீன் வாங்க போகிறீங்க, வெளியே வர போகிறீங்க. இதுக்கே எங்கே ஓடுறீங்க? இதே கேள்வி தான். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கண்டிப்பாக அவரே கூட கைது பண்ண வரும்போது கேட்குறாரு, சபாநாயகருடைய ஒப்புதல் கடிதம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதே வேளையில் சரமாரியாக நீங்கள் முதல்வர் விஜயை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அது எப்படி மக்கள் எப்படி இன்றைக்கி முதல்வர் விஜய் கரூர் போய் பேசுகிறாரு, மதுரை போய் பேசுகிறாரு, திருச்சி போய் பேசுகிறாரு, பேசுகிற இடம்லாம் மக்கள் அவ்வளோ பெரிய வர்ணரிக்கிறாங்க, அப்படி ஒரு கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவருடைய உடல் மொழியே சரியில்லைங்க. ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாங்க இது. கலோக்கிலா பேசுகிறதுல என்ன இருக்குதுன்ற. இதற்கு முந்தைய முதல்வர்கள் எல்லாம், அதற்கு முந்தைய முதல்வர்கள்லாம் கலோக்கிலா பேசியிருக்காங்களே, ஒரு மக்களுக்கான மொழியில் பேசியிருக்காங்களே. என்னுடைய ஸ்டைல் இது, நான் திரைப்படத்தில் இப்படி தான் பேசுவேன்னு பேசியிருக்காங்களே. எம்ஜிஆர் கூட என் ரத்தத்தின் ரத்தமேன்னு தானே ஆரம்பிப்பார், கலைஞர் கூட உடன்பிறப்பேன்னு தானே ஆரம்பிப்பார். இதில் என்ன இருக்குது? ஆனால் என்னன்னா, இந்த நாற்காலியில் இந்த இடத்தில் ஜோசப் சி விஜய் சிஎம்மாக உட்கார்ந்து விட்டார் அப்படின்ற ஒரு காண்டோட வெளிப்பாடு தான் நீங்கள் தொடர்ச்சியாக அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், இப்படி சரமறையாக பேசிட்டு வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காண்டோட வெளிப்பாடு தான். அது இல்லாமல் இல்லை. எங்கள் திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, இதை தான் நீங்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காமல் தாவேக்கு ஆட்சி அமைத்து விட்டது, சிஎம்மாக விஜய் உட்கார்ந்து விட்டார் அப்படின்ற ஒரு காண்டோடைய வெளிப்பாடு தான். சரி, இது இருக்கட்டும். நீங்கள் இவ்வளோ தூரம் கொந்தளிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, இவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, அதை பற்றிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. சொல்கிற இடத்துல நீங்கள் இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், இப்போ நடந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் கெம்பனூர் அப்படின்ற ஒரு பகுதி, ஒரு சின்ன ஊர். அந்த கெம்பனூருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அண்ணா நகர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, ஒரு பகுதி இருக்குது, ஊர் கூட வச்சுக்கலாம். கடந்த 20 வருஷமாக கெம்பனூர் வரைக்கும் பேருந்து வரும், அந்த அண்ணா நகருக்குள்ளே அந்த பேருந்து போகவே போகாது. 20 வருஷமாக அந்த 20 வருஷமாக அந்த பேருந்து அந்த அண்ணா நகருக்குள் போகாமல் பார்த்து கொண்டார்கள் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூருக்கு பக்கத்தில் கெம்பனூர், இது வரைக்கும் ஒரு பேருந்து போகுது, 1 கிலோமீட்டரு. அந்த ஊருக்குள்ளே போனால் என்ன? அந்த ஊருக்குள்ளே அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது. அந்த பக்கம் பஸ்ஸை திருப்ப மாட்டேன், திருப்பக்கூடாது அப்படின்னு எத்தனை வருஷம்? 20 வருஷமாக இதை பார்த்து இதை செயல்பாட்டில் வச்சுருந்துக்கிறாங்க. இந்த ஸ்டேரிங் அந்த பக்கம் திருப்பிடக்கூடாது அப்படின்றத மிக தெளிவாக இருந்திருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த அண்ணா நகர் மக்கள் தாவேக அரசிடம் ஒரு கோரிக்கை மனுவை அனுப்புகிறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அண்ணா நகர் மக்கள் யாருன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த வண்டியில் ஏறக்கூடாதா? அவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாதா? நாங்கள் ஏறக்கூடாதாங்க? கெம்பனூர்லேருந்து நாங்கள் நடந்து தான் போனோமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது அது முதல்வர் பார்வைக்கு வருகிறது. முதல்வர் ஜோசப் சி விஜய் பார்வைக்கு வருகிறது. அதை சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களிடம் ஃபார்வர்ட் பண்ணுறார். இது என்னன்னு விசாரிக்கின்றார். வன்னியரசு அங்கு களத்தில் போய் இறங்குறாரு, போய் பார்க்குறாரு. பார்த்தவொடனே அந்த பேருந்து 20 வருஷமாக அந்த ஊருக்குள்ளே போகல அப்படின் போது, என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இந்த மக்கள் அப்படியே தான் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இமீடியட்டாக அங்கே பேருந்தை விடுங்கன்னு ஆன் த ஸ்பாட்டில் அந்த பேருந்தை 20 வருடங்களுக்கு பிறகு அந்த ஸ்டேரிங்கை அந்த பக்கம் திருப்பியிருக்காங்க. அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் உள்ள அந்த பகுதியில் அந்த ஸ்டேரிங்கை திருப்பியிருக்காங்க. அங்கே நின்று அந்த ஊர் மக்கள்லாம் ஏற்றிக்கிட்டு, அதில் அமைச்சர் வன்னியரசும் அமைச்சர் சம்பத்குமாரும் அவங்களும் உட்காந்துக்கிட்டு கெம்பனூர் வரைக்கும் பயணம் செஞ்சுருக்காங்க. இது எங்கே சாத்தியமாச்சுங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை ஊடகங்கள் இது செய்தியாக வந்திருக்குது, எத்தனை ஊடகங்களில் செய்தி. ஆனால் மக்களுக்கு இதுக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு மனு தான், ஒரே ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட அந்த மனு 20 வருடமாக மனுவும் போராட்டமாக இருந்த மக்களுக்கு கிடைக்காத அந்த விடிவு சிஎம் விஜயோட பார்வைக்கு போய், அங்கேருந்து அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய பார்வைக்கு போய், அங்கே களத்தில் போய் அங்கே அந்த பஸ்ஸை திருப்பி விட்டுருக்காரு. அப்படின்னா இது தாங்க மாற்றம். இந்த மாற்றம் தெரியுதா? மாற்றம்னு இந்த மாற்றம் தான் சிஎம் விஜய்க்கும் தாவேக அரசுக்கும் செல்வாக்காக மாறுகிறது.
அந்த செல்வாக்கா மாறுறத தான் அவங்களால பொறுத்துக்க முடியல. அந்த செல்வாக்கு அவங்களுக்கு கிடைக்குது ஒவ்வொரு நாளும் போது தான் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அந்த பொது மேடையில் தாறுமாறான வார்த்தைகளை போட்டு சம்பந்தமே இல்லாமல் முதல்வரை திட்டினாங்க. சட்டமன்ற கூட்டம் எப்போவோ நடந்தது. இப்போ கதவை இழுத்து பூட்டினா என் எலும்பை முறிச்சிடுவேன், என் எலும்பை உடச்சிடுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் தான் எறும்பு இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு 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 இது அந்த மக்கள் விரும்புவாங்களா? கட்சிக்காரங்க கை தட்டுவாங்க. அந்த கைத்தட்டு சத்தம் நான் கூட பார்த்து கைத்தட்டல் சத்தம் கூட ஒரு 10 பேர் தான் தட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன கேள்வினா, என்னையா 60 நாள் தானே ஆகுது, 65 நாள் தானே ஆகுது, அப்படி என்னையா பண்ணிட்டாப்புல அந்த தம்பி, அப்படி என்னையா அந்த ஊழல் பண்ணிட்டாப்புல, அப்படி என்னையா அடக்குமுறை பண்ணிட்டாப்புல, அப்படி என்னையா அந்த மக்களுக்கு எதிரான வேலையை பண்ணிட்டாப்புல. இந்த 65 நாள் கூட எங்களால் பொறுத்துக்க முடியாதுங்க. 65 நாள் ரொம்ப அதிகங்க. அதுக்குள்ளே அந்த சிஎம் நாற்காலியில் 2 காலை பிடுங்கணும்னு நாங்கள் பார்க்குறோங்க அப்படின்ற கோபத்துடைய வெளிப்பாடு தான். ஆனால் இது என்ன ஆகுனா, இது நீங்கள் பண்ண மக்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிகமாக கூடிக்கிட்டே இருக்கும். திரு வைகோ அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசின மாதிரி தான், சரி நீ ஆட்சியை கலை, 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேர்தல் வை, எழுதி வச்சுக்கோங்க, 210 சீட்டை தாவேக அரசு அடிக்கும், சிங்கிள் மெஜாரிட்டியை அடிக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். ஒரு அனுபவசாலி அரசியல்வாதி அவர். ஏன்னா அதை ஊரில் சொல்லுவாங்களே, என்ன தின்னா பித்தம் தெரியும் அப்படி மாதிரி, என்ன பழி சொன்னால் விஜய் மீதான சிஎம் விஜய் மீதான ஒரு விமர்சனத்தை வைக்கணும், அவர் மீது ஒரு ஏதாவது சேற்றை வாரி அடிக்கணும் அப்படின்னு செயற்கை தனமாக இவர்கள் செய்கிற வேலை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று வந்திருந்தது, சிஎம் விஜய் உட்காந்துருக்க மாதிரி. அதில் ஒரு சிலுவை அவருடைய டேபிளில் இருக்குது. பார்த்தீங்களா? சிலுவை இருக்குது டேபிளில், பார்த்தீங்களா? இருக்கட்டுமே. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. இந்த நாடு இங்கே நீங்கள் இங்கே அந்த மாதிரியான பாகுபாடே கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள் தான் இந்தியர்கள். அதுதான் இங்கே சிலுவை வச்சுக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னா, அப்போ நீங்கள் கிறிஸ்துவர்ந்த பிரகடனப்படுத்துறீங்க. அது ஏற்கனவே அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஜய்ன்னு சொன்னது ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்தாரு. அவர் ஜோசப் விஜய்ங்கன்னு, அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எடுபடும் அப்படின்னு பார்த்தாரு. இருந்தால் மட்டும் ஜோசப் விஜய் தானே இருக்கட்டும், நாங்கள் விஜய் தான் கூப்பிடுவோம், இளைய தளபதி விஜய்னு கூப்பிடுவோம், தளபதி விஜய்னு கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதுவே எப்படி மாறி இருக்குன்னா, ஜோசப் சி விஜய் அப்படின்னு முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு மாறி இருக்கு. நீங்கள் காலம் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. நீங்கள் காலத்தை ஈஸியாக இடப்படவே முடியாது. இயற்கையும் இறைவனும் நினைத்தால் எது வேண்டாமல் நடக்கும். ஏன்னா இறைவன் இல்லைன்ற நம்புறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இயற்கை இந்த பிரபஞ்சம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு டேபிளில் சிலுவை வச்சுருந்தார். அது சிலுவை வச்சுருந்தவர் தானே திருச்செந்தூரில் போயிட்டு கையில் வேலும் வச்சுருந்தார், மூகாம்பிகையில் போய் வீரவாளையும் கொடுத்துட்டு வந்தார், கொல்லூரில் மசூதியில் போயிட்டு அவர் பிரார்த்தனையும் பண்ணுறாரு. என்ன இதில் போய் இருக்குது ஏன்னா நீங்கள் விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீட்டிலேயே உள்ள அந்த பூஜை அறையே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்து சாமிகளுடைய வழிபாட்டு படங்களாகவும், இன்னொரு பக்கம் மேரி மாதாவுடைய ஒரு சிலையும் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச நெருங்கிய ஒரு இயக்குனர் கூட சொல்லியிருந்தார். இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு, இதை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னு. அதே வேளையில் இந்த ஒருமையில் அவன் இவன் அப்படின்னு பேசுகிறது ரொம்ப மோசமான ஒரு. ஏன்னா நீங்கள் கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை அம்மையார் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவார். ஆனால் அதே ஜெயலலிதா கோபத்தில் பல இடங்களில் கருணாநிதி அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசி அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சேர்ப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பல, அது நாகரிகம் கிடையாது, நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் சிஎம் சார் எந்த இடத்துலையாவது அவருடைய பேரை ஸ்டாலின் அப்படின்னு உச்சரிச்சிருக்காரா? இப்போ தான் முதல்வரான பிறகு சட்டசபையில் ஸ்டாலின் சார் அப்படின்றார். மரியாதையா எந்த இடத்துலையும் அவர் மரியாதை குறைவாக யாரையும் பேசவே இல்லை. இதுதான் நாகரிகம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனே இவனே அடா பொடா வாடா அப்படின்னா அவருடைய கட்சி தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய அபிமானிகள் ஒத்துப்பாங்களா? இந்த பேச்சு இன்னும் தொடருது அப்படின்னா விஜயோடைய செல்வாக்கு, சிஎம் விஜயோடைய செல்வாக்கு இன்னும் உயரப்போகிறது என்பதுதான் அர்த்தம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.